ओम शांति। अव्यक्त समिज्ञை 23 अप्रैल 2024। किसी के स्वभाव अथवा संस्कारों को देख किनारा करना यह भी घृणा अर्थात क्रोध का ही अंश है। பாபா சொல்றார், யாருடைய சுபாவம் அல்லது சமஸ்காரங்களை பார்த்து ஒதுக்கி விடுவது அல்லது ஒதுங்கி இருப்பது இது கூட வெறுப்பு அல்லது கோபத்தினுடைய ஒரு அம்சமே ஆகும்। इसका रायल शब्द है, अपनी अवस्था को खराब करें, इससे किनारा करना अच्छा है। இதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், காரணம் சொல்வார்கள் என்றால், மிகவும் ராயலான வார்த்தைகளிலே நம்முடைய மனநிலையை கெடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒதுங்கி இருப்பது நல்லதில்லையா அப்படின்னு சொல்வாங்களாம்। ஆனா பாபா என்ன சொல்றார், யாரிடமிருந்தோ ஒதுங்கி இருக்கின்றோம் என்றால் அது கூட ஒரு வெறுப்பினுடைய அம்சம் அல்லது கோபத்தினுடைய அம்சம் என்று சொல்றார்। இப்ப எல்லாரோடையும் ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறை। அதனால பாபா சொல்லி கொடுக்கிறாரு, अपनी अवस्था को खराब करे इससे किनारा करना अच्छा है, लेकिन न्यारा बनना और चीज है, किनारा करना और चीज है। இதற்கு பதிலாக பாபா என்ன சொல்றார், தங்களுடைய நிலையை கெடுத்துக் கொள்வதற்கு பதிலாக நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம், அதாவது இன்னாரோடு சேராமல் ஒதுங்கி இருக்கின்றோம்னு சொல்றீங்க। பாபா அதற்கு பதில் என்ன சொல்றாரு, விலகி இருப்பது என்பது தனி விஷயம், ஒதுக்கி விடுவது அல்லது ஒதுங்கி இருப்பது என்பது தனி விஷயம்। விலகின நிலை என்றால் அன்பாகவும் இருக்கணும், விலகிய நிலையிலையும் இருக்கணும்। அதாவது அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, பாபா ஞாரா பியாரான்னு சொல்றார்। பியாரே பன் ஞாரே பன்தே ஹோ வ ரைட் ஹே, அன்பாக இருக்கின்றீர்கள், அதே சமயம் நீங்கள் விலகிய மனப்பாங்குடன் இருக்கின்றீர்கள், இது சரியானது। लेकिन सूक्ष्म घृणा भाव ये ऐसा है, ये तो बदलना ही नहीं है। ஆனால் சூட்சுமமான வெறுப்பு நிறைந்த பாவத்துடன் இன்னார் இப்படித்தான், இவர் ஒருபொழுதும் மாறவே மாட்டார் என்று சொல்வது ஒதுக்கி விடுவது சரி கிடையாது। ऐसे सदा के लिए उसको सूक्ष्म में शापित करते हो, இவ்வாறு சதா காலத்திற்கும் அவர்களை நீங்கள் சூட்சுமமாக சாபமிட்டு விடுகின்றீர்கள்। खुद सेफ रहो लेकिन दूसरों को फाइनल सर्टिफिकेट नहीं दो, நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், அதாவது அவர்களுடைய சமஸ்காரங்கள் சரியில்லை என்றால் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு நீங்கள் பாதுகாப்பான முறையிலே இருந்து கொள்ளுங்கள்। ஆனால் அவர் மாறவே மாட்டார் அல்லது திருந்தவே மாட்டார், இது போன்ற ஃபைனல் சர்டிபிகேட்டை, இறுதி சான்றிதழை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள், அது அவர்களுக்கு வெறுப்புடன் சாபமிட்டது போல ஆகிவிடுகிறது। அதனால இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம சோதிச்சு பார்க்கணும்। யாராவது குறிப்பிட்ட ஆத்மாக்களிடம் நாம இது போல நடந்து கொள்ளுகிறோமா, அதாவது முற்றிலும் ஒதுங்கி இருக்கின்றோமா, வெறுப்பு காட்டுகின்றோமா, அதாவது இது ஒரு வெறுப்பினுடைய அல்லது கோபத்தினுடைய ஒரு அம்சம்தான் என்று பாபா சொல்றார்। இதை நாம சோதிச்சு பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது। நன்றி பாபா। ஓம் சாந்தி।